மனிதனுடைய அமைப்பு, இந்த மனித அமைப்பு எதிலிருந்து வந்தது? எங்களையும் மற்ற மிருகங்களையும் பாருங்க. மற்ற மிருகங்கள் எப்படி நடக்கின்றன? எங்களை போல நிமிந்தா நடக்குது மற்ற மிருகம்? மாட்டை பாருங்க, ஆட்டை பாருங்க, நாங்க காணக்கூடிய பறவைகளை பாருங்க, மிருகங்களை பாருங்க, எப்படி நடக்கின்றன? எந்த அமைப்பிலே அல்லாஹ் தஆலா அவைகளை படைத்திருக்கிறார்? மனிதனை போன்றல்ல, மனிதனுடைய உருவ அமைப்பிலே படைக்கவில்லை. மனிதனை மட்டும் தான் அல்லாஹ் தஆலா இந்த அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கிறார். இந்த மனிதனுடைய அமைப்பு யாருடைய தோற்றம்? முஹம்மது என்ற அந்த பெயருடைய தோற்றம். முஹம்மது என்பதை எழுதி பாருங்கள். எந்த நிழலிலே எழுதினாலும் சரிதான், மேலிருந்து கீழே எழுதினாலும் சரிதான், அல்லது வலதிலே இருந்து இடது பக்கம் எழுதினாலும் சரிதான், இந்த முஹம்மது என்ற பெயரில் தான் மனிதனுடைய உருவம் இருக்கிறது. முஹம்மது என்பதிலே முதல் எடுத்தது மீம். அந்த மீம் ஆற்றிலா இருக்கிறது, மாற்றிலா இருக்கிறது, கோழிலா இருக்கிறது? இல்லை, மனிதனிலே இருக்கிறது. எங்களுக்கு இந்த மனிதனுடைய தலை மீன். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் மனித உருவம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெயருடைய முதலாவது எழுத்து மீன், மனிதனுடைய தலை புகம். இரண்டாவது எழுத்து என்ன? ஹே. இதோ எங்களுடைய கையை இந்த அமைப்பிலே வைத்து பாருங்கள், எதை காட்டுகிறது? ஹே. இரண்டாவது எழுத்து ஹே. மூன்றாவது எழுத்து என்ன? மீன். எங்கிருக்கிறது? நமது வயிற்று பகுதி மீன். நாலாவது எழுத்து என்ன? தான். ரெண்டு காலையும் வச்சு பாருங்க, புரியுது? மற்ற பக்கம் திரட்டி பார்த்தீங்கன்னா இப்படி அது தான். இந்த தான் இப்படி. அப்படியானால் முஹம்மது என்ற திருப்பெயருடைய அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். மனிதன் விசேட படைப்பு. நபியுல்லாஹ்வுடைய பெயரை கொண்ட அமைப்பிலே அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்திருக்கிறான். அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஒளியிலிருந்து அல்லாஹ் தஆலா மனிதனை மட்டுமல்ல சர்வ உலகங்களையும் படைத்திருக்கிறார். இந்த அணுவை கூட இன்னும் புழக்கிறார்கள், சுற்று சுற்றாக புழக்கிறார்கள். அணு என்றால் மிக சொற்பம். அந்த அணுவை கூட புழக்கிறார்கள் என்றால் எதனால்? அல்லாஹ்வுடைய ஒளியால் வந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியால் வந்ததுதான் அணு. அதனால்தான் விஞ்ஞானிகள் அணுவை கூட பிளந்தே இருக்கிறார்கள். பிளக்க முடியாதவைகளை எல்லாம் பிளக்கிறார்கள். ஏன்? ஒளி அப்படியானது. எந்த ஒளி? அல்லாஹ்வுடைய ஒளி. அல்லாஹ் நூறு சமாவாத்து வேண்டாம். அல்லாஹ் வானம் பூமிகளுடைய ஒளி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளி. அல்லாஹ்வுடைய ஒளியில் இருந்துதான்
அல்லாஹு தஆலா நபியுல்லாஹ்வுடைய ஒளிவில் இருந்துதான் அன்றும் படைத்தான், இன்றும் படைக்கிறான், என்றும் படைத்துக் கொண்டிருப்பான். அப்ப அணுவை விஞ்ஞானிகள் பிளந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி ஒவ்வொரு படைப்பிலும் இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒளி ஒவ்வொரு படைப்பிலும் இருக்கின்ற காரணத்தினால்தான் பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிகின்றன. இல்லாட்டி அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்துவிடும்? எங்களுக்கு தெரியாமல் ஆகிவிடும். இன்று சர்வ பொருட்களும் எங்களுக்கு தெரிகின்றன. எதனால் தெரிகின்றன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இருக்கின்ற காரணத்தினால்தான் பொருட்கள் எங்களுக்கு தெரிகின்றன. அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறிய அல்லாஹ் தஆலா, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் தனக்கு பேர் வைத்துக் கொண்டது போல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார். ஆகவே நாங்கள் அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதுகின்ற போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நினைவு கூற அந்த இடத்திலே கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரமலானை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருப்பது, அவன் தந்திருக்கின்ற காரணத்தினால் உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்பதைத்தான் காட்டுகிறது. நாங்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆகவே இந்த ரமத என்பது அஹ்ரக்கவுடைய கருத்து. அரபுபடுத்துவது அஹ்ரக் என்றால் என்ன? எரிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது. ரமதான் என்றால் எரிக்கக்கூடியது. எதை எரிக்கக்கூடியது? அல் மஆசி, பாவங்களை எரிக்கக்கூடியது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை தந்து, இந்த ரமலானிலே ஒவ்வொரு வருடமும் அதை மாறி மாறி எங்களுக்கு தந்து எங்களுடைய பாவங்களை அப்படியே எரித்து விடுகிறான். பாவங்களை எரிச்சா எங்களை என்ன எரிக்கும்? நன்மை. அல்லாஹ்வை நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை படைத்து எங்களை முஸ்லிமான பெற்றோருடைய வயிற்றிலே இருந்து பிறக்க வைத்து எங்களுக்கு இஸ்லாத்தை தந்து எங்களை இஸ்லாத்திலே வளர்த்து ஒரு மூமினாக்கி சிறப்பாக்கி வைத்து எங்களிலே இருக்கின்ற பாவங்களை எல்லாம் ரஹ்மா இந்த ரமலானை தந்து அதை எரித்து வைத்தானே, அவனுக்கே புகழ். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ரமலான் மாறி மாறி வருவது எதற்காக? எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நேரம் ஒரு துஆ செய்தார்கள். அந்த துஆவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். துஆவில ஒன்று என்ன? நபியே முஹம்மதே, உங்களுடைய உம்மத்துக்கு ரமலான் வந்து அந்த ரமலானிலே எவர் தன்னுடைய பாவங்களுக்காக தௌபா செய்யவில்லையோ, மன்னிப்பு கேட்கவில்லையோ, மன்னிப்பு கேட்காமல் அவன் மௌத்தாகினால் அவன் நரகம் புகுந்தான் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அப்ப ரமலானுக்கு இதே போன்று சொன்னார்கள்,
உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு உங்களுடைய பேருக்கு பெயரை கேட்டு எவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நஷ்டமடைந்தான். அதற்கும் ஆமீன் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் ரமலான் வந்து அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை அனுப்பி எவன் இந்த ரமலானிலே தன்னுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவில்லையோ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவன் நரகம் புகுந்தான். மன்னிப்பு கேட்காமல் அவன் மரணித்து விட்டான், அவன் நரகம் புகுந்தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆமீன் என்று சொன்னார்கள். அப்ப ரமலானை எங்களுக்கு தந்தது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சொல் எவ்வளவு உண்மை. ரமலானை தரவில்லையானால் எங்களை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று நாங்கள் நினைக்கலாம். எந்த அர்த்தத்தில் அலியும் கர்ரமல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நல்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அவர்களுடைய சொல் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை வேதனை செய்வதாக இருந்தால் ரமலானை தந்திருக்க மாட்டான். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை தந்திருக்க மாட்டான். இவ்வளவு தத்துவத்தை சொல்கிறார்கள். அப்ப ரமலானை தந்தது உங்களை வேதனை செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா. கியாம நாளையிலே நாங்க எல்லாம் போவோம், காபிர்களும் போவாங்க. அப்ப நாங்க இந்த உலகில அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நபியுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப நல்ல அமல்கள் செஞ்சிருக்கோம், எங்களுக்கு என்ன செலவு? கெட்ட அமல்களும் செஞ்சிருக்கோம். அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் நம்பியதற்காக எங்களுக்கு சொர்க்கம் தரணும். நன்மைகள் செய்ததற்காகவும் சொர்க்கம் தரணும், தீமைகள் செய்ததற்காக என்ன தரணும்? நரகம் தரணும். கலிமாவை சொல்வதற்காக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சொர்க்கம் தருவான். நன்மைகள் செய்ததற்காகவும் சொர்க்கம் தருவான். தீமை செய்ததற்காக சொர்க்கம் தரலாமா? பங்கெட்டனி நரகி காபிர்கள். அதே போல காபிர்களை பாருங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் என்ன செய்யவர்கள்? கொள்கை. இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவங்களுக்கு நரகி. தீமைகள் செய்ததற்காக அதுக்கு இன்னொரு நரகி. நன்மை செஞ்சிருப்பாங்களா இல்லையா? எங்களை போல குமர்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, பல விஷயங்களை கட்டிடங்களை கட்டி கொடுத்திருப்பாங்க, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ உதவிகளை செஞ்சிருப்பாங்க, செய்கிறாங்க. நம்மளோட உள்ள சுனாமி வந்தா போல யாரு முதல் வந்து நமக்கு பெரிய உதவிகளை செஞ்சா? முஸ்லிமாக்களா? இல்ல. இந்த வீடுகளை கட்டி கொடுத்தா ஒவ்வொரு நிறுவனமாக வந்தது. எத்தனை ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தான். அப்ப அவனுக்கு என்ன நன்மை செஞ்சானா இல்லையா? சொந்தம் கிடைக்கும். அப்ப சொர்க்கத்தை கொடுக்கலாமா? அவர்களுக்கு நன்மை கொடுக்கத்தானே வேணும், நன்மை செஞ்சதே கொடுக்கணும். அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? கியாம நாளையிலே எல்லாரையும் அங்க என்ன செய்வான்? முஸ்லிமையும் வெற்றிருப்பான், காபிரையும் வெற்றிருப்பான். அப்ப சொல்லுவான், முஸ்லிம்களோட பக்கம் இருப்பாங்க, காபிர்களோடு இருப்பாங்க. சொல்லுவான், நன்மைகள் எல்லாம் ஒரு பக்கம் தான் என்று சொல்லுவான்.
அப்ப நாங்க செஞ்ச நன்மையும் காவிரிகள் செய்த நன்மையும் என்ன செய்யும்? ஒன்றா போய் சேரும் ஒரு பக்கம். அப்ப காவிரிகளுடைய நன்மையால் எங்களுடைய நன்மையால் எல்லா நன்மையும் ஒரு பக்கம் போய் சேரும். தீமைகள் எல்லாம் ஒரு பக்கம் தான் என்று சொல்லுவாங்க. அப்ப நாங்க செஞ்ச தீமையும் காவிரிகள் செய்த தீமையை செய்யும் ஒரு பக்கம் போகும். அப்ப இப்ப காவிரி ஒரு பக்கம் இருப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்காத காரணத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்ற காரணத்தினால் ஒரு பக்கம் முஸ்லீம்கள் இருப்பாங்க. அப்ப இப்ப என்ன செய்வான்? நன்மைகளை சொல்லுவான். நன்மைகளே நீங்கள் முஸ்லிம்களிடத்திலே போங்கள் சொல்லுவாங்க. அப்ப நாங்க செஞ்ச நன்மையும் காவிரிகள் செய்த நன்மையும் ஒன்றதனி எல்லா நன்மையும் சேர்ந்து எங்க போகும்? முஸ்லிம்களிடத்திலே வந்துடும். தீமைகளை சொல்வான். தீமைகளே நீங்கள் காவிரிகளின் பக்கம் செல்லுங்கள். அப்ப நாங்க செஞ்ச தீமையும் அவங்க செஞ்ச தீமை எங்க போகும்? காவிரிகளின் பக்கம் போய்விடும். அப்ப முஸ்லீம்கள் சுவர்க்கத்தில் கொடுப்பார், சுவர்க்கத்திலே இருப்பார்கள். காவிரிகள் நரகத்திலே இருப்பார்கள். அவர்கள் செய்த நன்மைகள் முஸ்லிம்களுக்கு கிடைத்துவிடும். முஸ்லிம்கள் செய்த தீமைகள் காவிரிகளுக்கு கிடைத்துவிடும். அப்ப இது அல்லாஹ்வுடைய கொடை. ஒரு மோமினுக்கு இறைவன் கொடுக்கின்ற சங்கை. அந்த சங்கையை எதனால் கொடுக்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்ற காரணத்தினால் முஸ்லிமுக்கு கொடுக்கிறான். அப்ப முஸ்லிமுக்கு சொர்க்கமாகும், காவிர்களுக்கு நரகமாகும். இப்போது உங்களுக்கு விளங்கும். அலிரலியல்லாஹு சொன்னார்கள், ரமதானை தந்தது அல்லாஹ் தஆலா உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை வேதனை செய்வதற்காக அல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை தந்தது முஸ்லிம்களை வேதனை செய்வதற்காக அல்ல. முஸ்லிம்களுக்கு மோமின்களுக்கு அருள் புரிவதற்காக. குல் ஹுவல்லாஹு அஹத் போல ஒரு சூரத்து குர்ஆன்ல இருக்கா? இல்லை. குர்ஆனிலே அப்படி ஒரு சூரத்து இருக்காது, இல்லை. அதற்குத்தான் சூரத்துல் இஹ்லாஸ், இஹ்லாஸுடைய சூரத்து என்று அல்லாஹ் தஆலா பெயர் வைத்திருக்கிறான். மற்றதுக்கு அல்ல. மற்ற எந்த சூரத்துக்காவது அந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்ற பெயர் வைக்கலாம். இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்றால் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க இஹ்லாஸ் ஆகிக்கணும், இஹ்லாஸ் ஆகிக்கணும். இஹ்லாஸ் என்னன்னு தெரியாமத்தான் எத்தனையோ பேர் சொல்றாங்க. இஹ்லாஸுக்கு விளக்கம் வேற. அந்த விளக்கத்தை இன்னொரு சொல்ல போனா நேரம் போயிடும். வேற பக்கம் என்னுடைய பேச்சு திரண்டு விடும். ஆகவே சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹுலே அல்லாஹ் தஆலா தன்னை பற்றித்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஏனைய அத்தியாயங்களிலே சொல்வதை விட சூரத்துல் இஹ்லாஸ் என்ற இந்த சிறிய அத்தியாயத்திலேதான் தன்னை பற்றிய ஆழமான கருத்துக்களை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். குர்ஆனை பத்தி அதிகமான தெரியாது. குர்ஆனை பத்தி, இந்த கடலை பத்தி, இந்த கடல் நம்மட வங்காள விரிகுடா கடல், இதுல நாம கடலை மெட்டிய மிஷின்களை போட்டு அள்ளி அள்ளி உரைச்சான கடல் வச்சுமா? வத்த
குல் லவ் கான பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பிஹி லனஃபிதல் பஹ்ரு قبل أن تنفذ كلمات ربي قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا இவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை போல் ஒரு வேதம் இந்த உலகத்திலும் கிடையாது, எந்த உலகத்திலும் கிடையாது. எந்த நபிமாருக்கும் எந்த ரசூல்மாருக்கும் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு வேதத்தை இறக்கவில்லை. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த கடல்களை எல்லாம் நீங்கள் மையாக மாற்றினால், மையாக மாற்றி என்னுடைய குர்ஆனுக்கு நீங்கள் விளக்கம் எழுதினாலும் கடல் முடிந்துவிடும். குர்ஆன் வசனம் முடியாது. 6666 வசனங்கள் முடியாது. இதே போன்று எத்தனை கடல்களை நீங்கள் திரும்ப உண்டாக்கி திரும்ப திரும்ப விளக்கம் எழுதினாலும் கடலே முடியும். மையாக ஆக்கப்பட்ட கடலே முடியும், குர்ஆன் முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறான், உலகிலே உள்ள மரங்களை எல்லாம் நீங்கள் பேனாவாக மாற்றி விளக்கம் எழுதினாலும் மரங்கள் எல்லாம் முடிந்துவிடும். குர்ஆன் வசனம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப குர்ஆனுக்கு எத்தனை பேர் விளக்கம் சொல்றாங்க? இதுதான் விளக்கம். இவ்வளவுதான் விளக்கம் என்றால் அல்லாஹ் சொல்கிறானே கடலாக மாற்றி எத்தனையோ கடல்களாக மையாக மாற்றி விளக்கம் எழுதினாலும் கடல் முடிந்து விடும், விளக்கம் முடிந்து விடாது. அவை இவ்வளவுதான் குர்ஆனுடைய விளக்கம் என்று ஒருவர் சொன்னார். அவர் சொல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அவருடைய பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறானது. அவருடைய சொல்லை எங்களால் ஏற்க முடியாது. அப்ப குர்ஆனுக்கு கலை கிடையாது. தோண்ட தோண்ட செய்யும், தோண்ட தோண்ட கேணி தண்ணி முடித்திடுமா என்று ஒரு பாடுகிறார். அல்ல அல்ல கேணி தண்ணி முடித்திடுமா, எழுத எழுத கடல் மை இருந்திடுமா, முடிந்துடும். குர்ஆன் முடிந்திடாது. அத்தகைய தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் குர்ஆன். குர்ஆனுக்கு முதல் வந்த வேதம் என்ன? தௌராத், ஜபூர், இஞ்சில். 3 வேதங்கள். இதோட 4வது வேதம் குர்ஆன். இந்த தௌராத்தும் ஜபூரும் இஞ்சிலும் இன்றைக்கு இருக்கிறதா? அன்று வந்த அமைப்பிலே இருக்கிறதா? இல்லை. தௌராத்தும் ஜபூரும் இஞ்சிலும் அன்று இறக்கப்பட்டது போல் இன்றும் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அல் குர்ஆன் இருக்கிறது. இந்த தௌராத்தையும் ஜபூரையும் இஞ்சிலையும் நாங்கள் பின்பற்ற முடியுமா? உலக மக்கள் தான் பின்பற்ற முடியுமா? முடியாது. அவர்கள் எதை பின்பற்ற வேண்டும்? அல் குர்ஆனைத்தான் பின்பற்ற வேண்டும். பைபிளை பின்பற்ற முடியுமா கிறிஸ்தவர்கள்? இஞ்சில் வேதத்தை உடையவர்கள் இப்போது இஞ்சிலை பின்பற்ற முடியுமா? ஜபூர் வேதத்தை உடையவர்கள் இப்போது ஜபூரை பின்பற்ற முடியுமா? தௌராத் வேதத்தை உடையவர்கள் இப்போது தௌராத்தை பின்பற்ற முடியுமா? முடியாது. குர்ஆனை பின்பற்றும்படியாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? தௌராத், ஜபூர், இஞ்சில் இந்த 3 வேதங்களிலும் உள்ளதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கிறான். குர்ஆனை வைக்கிறான். தௌராத்திலையும் ஜபூர், இஞ்சில் இந்த 3 வேதங்களில் உள்ள விடயங்களை எல்லாம், தத்துவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வைத்து விட்டான். இந்த குர்ஆனில் உள்ள விஷயங்களை எல்லாம்
சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் அமைத்து விட்டான். அதுக்காக தான் நாங்கள் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது பரவு ஒன்று வந்துறீங்க. ஓதவில்லையானால் தொழுகை கூட. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொருவரும் ஓதத் தெரிந்த ஒரு ஆலிமிடம் சென்று சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஹர்வை, அந்த ஹர்வை சரியாக மொழியாமல் பிழையாக மொழிந்தால் தொழுகை பாத்திலாகிவிடும். அந்த அளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆனில் உள்ளவைகள் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளன. சூரத்துல் ஃபாத்திஹாவில் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இன்ஜீல் வேதத்தை வச்சிருக்கான், ஜபூர் வேதத்தை வச்சிருக்கிறான், தௌராத் வேதத்தை வச்சிருக்கிறான். குர்ஆனை எல்லாம் சுருக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை சுருக்கி எங்க வச்சிருக்கான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த அருள் மொழியிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்று வேதத்தையும் குர்ஆனிலே வைத்த இறைவன் குர்ஆனிலே உள்ளவைகளை எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவை சுருக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவிலே உள்ள விஷயங்களை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே வைத்திருக்கிறான். பிஸ்மில்லா சொல்ல தெரியாத யாரும் நம்ம ஒரு பிஸ்மில்லா சொல்ல தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒருவர் சொல்கின்றார் என்றால் அவர் தௌராத்தை ஓதுகிறார், ஜபூரை ஓதுகிறார், இன்ஜீலை ஓதுகிறார், ஃபுர்கானை ஓதுகிறார். எப்படி மகத்துவம் அல்லாஹ் தஆலா சுருக்கி கொடுத்திருக்கிறார். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை ஓதுகிற ஒருவர், எல்லாருக்கும் பிஸ்மில்லா சொல்ல தெரியும். சிலாக்கள் பிஸ்மில்லா அதுவும் ஒழுங்கா சொல்ல தெரியார்கள். யார்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமிலே 19 எழுத்துக்கள் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ப சீம் அ மீம் அலிஃப் லாம் லாம் ஹ அலிஃப் லாம் ர ஹ மீம் நூன் அலிஃப் லாம் ர ஹ ய மீம் 19 எழுத்துக்கள். அப்படியானால் அந்த 19 எழுத்துக்களும் என்ன செய்கின்றது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமிலே இருக்கிறது. சரியாக பார்த்துக்கணும். 19 எழுத்து இருக்கார்கள். சரி சரி, எழுத்த விடுங்களேன். எத்தனை எழுத்து நான் இருக்கட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கொண்டு வந்து பிஸ்மியில வச்சிருக்கிறான். அதுக்காக தான் என்ன செய்யுது? எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் நல்ல விஷயங்களை எப்படி ஆரம்பியுங்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்க. நபியுல்லாஹ் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லாத எந்த விஷயமும் அபுத்தம், வால் நறுக்கப்பட்டது. பிஸ்மில்லா சொல்லாத விஷயங்கள் வால் தடுக்கப்பட்டது, பரக்கத்தில்லாதது, ரஹ்மத்தில்லாதது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எல்லா வேதங்களும் பிஸ்மிலே இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற
அதை சுருக்கி அந்த பிஸ்மில்லா அவ்வளவையும் சுருக்கி எங்க வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா? அந்த பிஸ்மியில் இருக்கக்கூடிய பேய்கள் வச்சிருக்கிறான். பேய் பிஸ்மியை சுருக்கி பேய்கள் வச்சிருக்கான். முதலாவது பேதான் ஆரம்பிக்குது. முதலாவது பிஸ்மியிலே பே. அப்படியானால் எல்லா வேதங்களும் அந்த பேயினுள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. பேயை சுருக்கி அல்லாஹ் தஆலா எங்கே வைத்திருக்கிறான்? பேயின் கீழே இருக்கின்ற என்ன நுக்தா. நுக்தா என்றால் என்ன? அந்த புள்ளி. அவன் பேயை சுருக்கி எங்க வச்சிருக்கிறான்? அந்த புள்ளியிலே வைத்திருக்கிறான். அவ புள்ளியில வச்சிருக்காட்ட என்ன புள்ளி? இந்த பேய்களை நுக்தா. அதனால்தான் அந்த பேய்க்கு விளக்கம் எழுதக்கூடிய தஃப்சீருடைய உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன எழுதுறாங்க? அந்த பே சொல்லுதான் பீக்கான மாக்கான பீயக்கூனு மாயக்கூ. எப்படி சொல்லுது? அந்த பே சொல்லுது, பே கீழே இருக்கக்கூடிய அந்த நுக்தா சொல்லுது பி என்னை கொண்டுதான் காண மாக்கான இந்த உலகில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஆகிவிட்டது. வபி இன்னும் என்னை கொண்டுதான் எக்கூனு மாயக்கூன் எதுவெல்லாம் ஆகுமோ அவைகளெல்லாம் என்னை கொண்டே ஆகும். எப்படி? எது சொல்லுது? அந்த பேய் கீழே இருக்கக்கூடிய அந்த நுக்தா சொல்லுது பீக்கான மாக்கான வபி யக்கூனு மாயக்கூன் என்னை கொண்டே எல்லாம் ஆனது, என்னை கொண்டே எல்லாம் ஆகும். இன்று ஆகுவைகளை எல்லாம் அந்த புள்ளியை கொண்டுதான் ஆகும். இனிமேல் ஆகக்கூடியவைகளை எல்லாம் அந்த புள்ளியை கொண்டுதான் ஆகும். முதலாவது நாம பென்சிலையோ பேனையோ எடுத்து என்ன முதல் வைக்கும்? பேனை எழுத வைக்கும். என்ன வருது வைக்கணும்? ஒரு புள்ளி தான். அதுக்கு பிறகுதான் இந்த பேனை எழுதக்கூட ஆன ஆவண்ண ஏபிசி அயன்ன ஆயன்ன அலிப் பேத்த எல்லாம் உண்டாகுது. அப்ப முதலாவது எது உண்டாகுது? பேனை வச்சுடு எது உண்டாகுது? புள்ளி. அலிப்ப போடுறோம். இந்த அலிப்புக்குள்ள என்ன இருக்கு? புள்ளிதான். இந்த அலிப்பின் உள்ளே புள்ளிதான் இருக்கிறது. புள்ளியத்தான் அங்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த புள்ளிதான் அலிபாய். அப்ப பீக்கான மாக்கான் வபி யக்கூனு மாயக்கூன் ஆகவே எல்லாம் என்னை கொண்டே ஆகினேன். இன்னும் உலகிலே ஆகக்கூடியவை அத்தனையும் என்னை கொண்டே ஆகும். அந்த புள்ளி சொல்வதாக முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அப்படியானால் என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய அந்த வுஜூத் என்ற சிவத்து நஃப்ஸியா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிவத்து இந்த காலத்தில் பாடமாக்குதோ பிள்ளைகளுமே தெரியாது. வாஜிபான சிவத்தை நம்பி அல்லாஹ்வுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க ஓதிருப்பீங்க அந்த காலத்தில் ஓய்வு தெரிவிப்பாங்க. எத்தனை நோய்க்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிவத்து தெரியாம சொல்லுவாங்க. மறந்து வைத்தான். மரம். அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிவத்துக்கள் 20. அந்த 20 முதலாவது சிவத்து தான் சிவத்து நஃப்ஸியா என்று சொல்லப்படும். அந்த சிவத்து நஃப்ஸியா எது? அல் வுஜூத் முதலாவது.
அல்லாஹு மௌஜூதுன் கதீமுன் பாகி முகாலிபுல் லில் கல்கி பில் இத்லாகி. அப்ப சிவத்து நப்சியா முதலாவது சிவத்து. அந்த சிவத்து நப்சியா வஜூத். அந்த வஜூத் தான், அந்த வஜூதுக்கு பேர் தான் அல்லாஹ். நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சிவத்து நப்சியா என்ற அந்த வஜூதுக்கு பேர் தான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய அந்த பேருக்குரிய சாமான் ذات வஜூத். அப்ப அந்த வஜூதில் இருந்துதான் அல்லாஹ் தஆலா சர்வ பிரபஞ்சங்களையும் படைத்திருக்கிறான். அதைத்தான் இந்த நுக்தா எங்களுக்கு எடுத்துக்காட்டும். அல்லாஹ் தஆலா தன்னிலிருந்துதான் சர்வ பிரபஞ்சங்களையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். நான், நீங்கள், எங்களுடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், சர்வ படைப்புகள் அத்தனையுமே அந்த வஜூதில் இருந்துதான், தன்னில் இருந்துதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், நபியே சொல்லுங்கள், குல்லும் மின் இந்தில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வின் நின்றும் உள்ளது. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நான் எதற்காக சொல்லி வந்தேன் என்றால், அல்லாஹ் தஆலா குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரத்தை குர்ஆனிலே தந்திருக்கிறார். அது அல்லாஹ்வை பற்றிய அத்தியாயம். அல்லாஹ்வை பற்றிய அத்தியாயம். அல்லாஹ் தன்னை பற்றி தனிமையாக அந்த அத்தியாயத்திலே சொல்றான். ஆகவே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரத்தை எவன் ஓதுகின்றானோ அவனை நரகம் சாப்பிடான். ஏன்? அவன் மூமினாகத்தான் இருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவன் தான் சூரத்துல் இக்லாஸை ஏற்றிருப்பான். கலப்பற்ற வசனம், கலப்பு கிடையாது. இக்லாஸ் என்றால் என்ன? கலப்பற்ற, தூய்மையான, கலப்படம் இல்லாத சூரத்துல் இக்லாஸ். ஆகவே அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ரமலான் மாதத்தை கொடுத்ததும் சூரத்துல் இக்லாஸை கொடுத்ததும் அவனை வேதனை செய்வதற்காக அல்ல, அவனுக்கு அருள் புரிவதற்காக, அவனுடைய குற்றங்களை மன்னிப்பதற்காக, அவனை சுவர்க்கத்திலே நுழைப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, இதுவும் ரமலானுடைய சிறப்பை எங்களுக்கு எடுத்துக்காட்டும். மேலும் ரமலானுடைய சிறப்பை, அதிலே கடைபிடிக்க வேண்டியவற்றை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்ற விஷயங்களிலே ஒன்று. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஃப்தர அஹதுக்கும் ஃபல்யுஃப்திர் அலா தம்ரின். நாங்க நோம்பு முடிப்போம். நோம்பு முடிஞ்சிட்டு எண்ணத்தில் நாங்க நோம்பு துறப்போம். எல்லாரும் ஈத்தம்பழத்துல என்ன செய்வோம்? ஈத்தம்பழம் இல்லை இல்லை, தண்ணியை குடிச்சிட்டு போவோம். ஈத்தம்பழம் இல்லை இல்லை, ஏதாவது ஒரு இனிப்பில நோம்ப துறப்போம். ஈத்தம்பழம் இல்லைன்னா தண்ணீர் நோம்ப துறப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஃப்தர அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் நோன்பு திறந்தார், ஃபல்யுஃப்திர் அலா தம்ர், ஈத்தம்பழத்திலே திறவுங்கள். நபியுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபைன்னஹு பரக்கத், ஏனென்றால் அப்படி ஈத்தம்பழத்திலே திறப்பது பரக்கத், அருள். ஃபைன்னஹு இல்லம் தஜித், ஈத்தம்பழம் கிடைக்கவில்லையானால் ஃபல்மா, தண்ணீரிலே நோன்பு திறவுங்கள். ஃபைல்லம் தஜித்,
இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஈத்தல் பழம் கிடைக்கவில்லையானால் ஃபஹலாவா, ஏதாவது ஒரு இனிப்பிலே நோன்பை திறங்கள் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் அஃப்தர அலா தம்ரின், ஈத்தம்பழத்திலே ஒருவர் நோன்பு திறந்தார். எத்தனை ஈத்தம்பழம்? ஒன்றை சாப்பிடணும், அல்லது 3 பழம் தின்பணும், ஒத்தையாக சாப்பிடணும். ஒன்று 5, 3 துண்டா பிச்சு போட்டு சாப்பிட வேண்டிய. ஆகவே கால் ஜௌரான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால் ஜௌரான் மன் அஃப்தர அலா தம்ரி, ஈத்தம்பழத்திலே ஒருவன் நோன்பு திறந்தார், ஸீத ஃபீ ஸலாத்திஹி 400 ஸலா, அவருடைய தொழுகையிலே 400 தொழுகை அதிகமாக்கப்படும். ஜௌரான் இமாம் சொல்கிறார்கள், ஒரு ஈத்தம்பழத்திலே நோன்பு திறந்தால் 400 தொழுகைகள் அவருக்கு என்ன செய்யப்படும்? தொழுகையுடைய சவாபு கிடைக்கும். அந்த அளவு அந்த ஈத்தம்பழத்திலே நோன்பு சொல்வதற்குரிய சவாபு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு மாதத்திலே நாங்கள் இவ்வாறு கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. நான் தொடர்ந்து இது சம்பந்தமாக உங்கள் மத்தியிலே பேசுவேன். மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. மத்தாக்களுக்கு இல்லையா? மத்தாக்களுக்கு இல்லை. நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. நோன்பு நோற்றவனுக்கு தான், மற்றவனுக்கு அல்ல. ஃபர்ஹத்துன் இந்தல் இஃப்தார், ஒரு சந்தோஷம் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் உண்டாகும். வஃபர்ஹத்துன் இந்த லிகாஉ ரப்பி, இன்னொரு சந்தோஷம் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கின்ற நேரத்தில் உண்டாகும். 2 சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு சந்தோஷம் நோன்பு திறக்கின்ற நேரத்தில். என்ன சந்தோஷம் அது? நமக்கு உண்டாகுதானே? என்ன ஏன் உண்டாகுது? முன்னால கஞ்சி, என்ன பெட்டிஸ், சமுசா, ரோடு, சர்பத், என்ன எத்தனையோ விஷயங்கள், சாமான்கள் முன்னே இருக்கிறது. அப்ப என்ன செய்யுது? நப்சிக்கு இன்னும் கொஞ்சம் நேர்த்தி அடைத்தில தின்றான், இன்னும் கொஞ்சம் நேரத்தால சம்சா திங்கலாம், ரோட திங்கலாம், சம்பள திங்கலாம், மாசி சம்பளம் திங்கலாம், உறைச்சி கஞ்சி குடிக்கலாம். அப்போ ஒரு சந்தோஷம். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். அப்ப ஒன்று நோன்பு திறக்கின்ற நேரத்தில். இதான சந்தோஷம்? இந்த சந்தோஷத்தையா நபியுல்லாஹ் சொல்கிறார்கள்? இல்லை, இது நஃப்ஸுடைய சந்தோஷம், நஃப்ஸுக்கு வழிபட்டவருடைய சந்தோஷம், ஆத்மீக சந்தோஷம் அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சந்தோஷம் இதுவல்ல. அது என்ன சந்தோஷம்? அப்படியானால் அது என்ன சந்தோஷம்? அதுதான் உண்மையிலே சந்தோஷம். ஒரு அடியான் நினைக்க வேண்டும், இறைவா என்னை நோன்பு நோக்க வைத்து இவ்வளவு நேரமும் நோன்பை முறிக்கின்ற விடயங்களை விட்டும் என்னை பாதுகாத்து உன்னுடைய நோன்பை திறக்க வைக்கப் போகிறாயே என்று ஒரு அடியான் நினைக்கின்ற நேரத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது நஃப்ஸுடைய சந்தோஷம் அல்ல, அது ஆன்மீக சந்தோஷம். ஒரு வணக்கத்தை செய்து
சுபகிலிருந்து இதுவரை நோன்பு முறிக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தஆலா எம்மிலே தவித்தானே, நாங்க செய்யவில்லை, அல்லாஹ் உண்டாக்குவது. அல்லாஹ் நினைத்திருந்தால் நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை உண்டாக்கியிருக்கிறார். அப்படி உண்டாக்காமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தாயே, இப்போது நோன்பை திறக்க செய்ய போகிறாயே, உன்னுடைய நோன்பை நான் ஒன்றை நோற்று விட்டேனே என்று நினைக்கின்ற நேரத்திலே ஏற்படுகின்ற சந்தோஷம், அது உண்மையிலே சந்தோஷமாத்தான். மாறாக இந்த இறைச்சி கஞ்சை குடிக்கிறது, இந்த இறைச்சி தம்பரை தின்கிறது, பெட்டிஷ தின்கிறது, ரோல தின்கிறது என்ற அந்த சந்தோஷம் அல்ல, அது ஷைத்தானுடைய சந்தோஷம், அது நஃப்ஸுடைய சந்தோஷம், ரூஹுடைய சந்தோஷம் அல்ல. அப்போ அது ஒரு சந்தோஷம். இந்த இஃப்தார் அடுத்த சந்தோஷம் என்ன? வைந்த லிகாஇ ரப்பிஹி, ரப்பை சந்திக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மகனை சந்திக்கிறேன், எவ்வளவு சந்தோஷம். வெளிநாட்டுக்கு போயிருக்கிற புருஷன் எப்ப வருவாரு, எப்ப சந்திக்கிறேன், எவ்வளவு சந்தோஷம். மௌத்தான பிள்ளையை நாம காண்போமா, எப்ப காண்போம் என்கிற ஒரு சந்தோஷம் காண முடியுமா? அல்லாஹ்வை காண்கின்ற சந்தோஷம் எப்படி நிகர் இல்லை, நிகரற்ற சந்தோஷம். ஹக் தஆலாவை நாம் சந்திக்கின்றோமே என்ற சந்தோஷம் அதற்கு நிகரான சந்தோஷம் அல்ல. ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த சந்தோஷத்திலே கியாம நாளையிலே 1000 வருடம் மயக்கத்திலே கிடப்பான். இந்த செய்தியை கேட்டேன். ஆகவே சகோதரர்களே, இந்த 2 சந்தோஷமும் நோன்பாளிக்கு கிடைப்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதான் சொல்லக்கூடிய நேரமாகிவிட்டது, லுஹருடைய நேரம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இதைத் தொடர்ந்து நாளை உங்கள் மத்தியிலே ரமதானுடைய மகத்துவங்கள் பற்றி பேசலாம். அல்லாஹ் தஆலா அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு, எனக்கும் உங்களுக்கும் அவனை இந்த ரமதானிலே நோன்பு நோற்றி வணக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.